ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். யாத்திராகமும் 14:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் படித்த இந்த வேத வசனத்தை அநேக நேரங்களில் நாம் தியானித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை, அதாவது அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கானான் தேசம் என்கிற ஆசீர்வாதமான அந்த தேசத்திற்கு கொண்டு போகும் பாதையில் அவர்கள் சந்திக்கிற ஒரு சில கசப்பான அனுபவங்களை இந்த வேதவசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவர்கள் முதலாவது அந்த வனாந்திரமான அந்த பாதையில் அவர்கள் கடந்து போகும் பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கும்போது எகிப்தினுடைய படைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில், குழப்பம், பயம், திகில், கலக்கம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நிலையில் அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்போ மோசே சொல்லுகிறார், நான் உனக்காக, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் சும்மா நின்று வேடிக்கை பாருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய இந்திய தேசத்தில் பெண்கள் கிரிக்கெட் அணி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்தது என்று. அதற்கு முன்பதாக அந்த செமிஃபைனல் என்கிற அந்த கேமில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெமிமா என்கிற அந்த பெண் தேவனுடைய நாமத்தை தரித்த தேவனுடைய கிறித்துவ பெண்ணாய் இருக்கின்றார் என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார்கள். அவங்க அந்த அணிக்காக அவங்க அநேக ரன்களை அடித்து அந்த தேசத்தை ஜெயிக்கும்படியான, அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகும்படியான ஒரு மகா பெரிய ஒரு வெற்றியை அந்த மகள் தேடி கொடுத்தாள். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, கடந்த நாட்களில் நான் அநேக கஷ்டங்களையும் அநேக வேதனைகளையும் அநேக அவமானங்களையும் நான் சந்தித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து அவர் எனக்காக யுத்தம் பண்ணி இந்த யுத்தத்தில் என்னை ஜெயிக்க வச்சு என் தலையை நிமிர வைத்து எல்லாரும் பார்க்குற விதமாக என்னை உயர்த்தி வைத்தார் என்று அந்த மகள் சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்று அன்னைக்கு ஜெமிமா கூட இருந்த அதே தேவன் உங்களோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா யுத்தங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. போராட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீர் அப்பா. ஜெமிமாக்காக யுத்தம் பண்ண தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்து நீர் எங்களை தலையை நிமிர செய்யும்படியா இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.